ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாத்தபுரம் கணபதி கோயிலுக்கு தான் போகலான்ட்டு போயிருந்தோம். போயிட்டு அப்படியே சுற்றி வரலான்னு கோயில் பின்னாடி சுற்றி வரலான்னு போனால் இங்கே ஒரு யானை வந்திருக்கு சொன்னாங்க. ஆலப்புழாவிலேருந்து வந்திருக்கு, போய் பாருங்கள் சொன்னாங்க. சரி போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போனேன். பக்கத்தில் வர கிட்ட போகல, கொஞ்சம் தூரமாக நின்று பார்த்துறேன். ஒரு பக்கத்தில் கிட்ட போய் பார்த்துட்டு வான்னு சொன்னார். பலமாக இருக்குது, நான் ஒன்றும் போகலன்னு சொல்லிட்டு போகல, அப்படியே திரும்பி வந்துட்டேன். பக்கத்தில் போய் தொடுற அளவுக்கெல்லாம் தைரியம் கிடையாது. யானை பாகனால இருக்காங்க பக்கம், அவங்க உட்காந்துருந்தாங்க. நல்லா போகலை, வாங்கம்மா அப்படியே நின்று பார்த்துட்டு வந்துட்டேன். சரி கோயிலில் பூஜை எத்தனை மணிக்குன்னு தெரியலையே, போய் பூஜை பார்க்க முடிஞ்சுன்னா பார்க்கலாம், என்ன கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். யாரையுமே காணோம், ஒரு 2 பேர் தான் இருக்காங்க கோயிலில். எத்தனை மணிக்கு பூஜை பண்ணுவாங்கன்னு தெரியல. பூஜை சாமானெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. சரி ரொம்ப நேரம் ஆகுமா என்னமோ தெரியல, போகலாம் அப்படின்னு சொன்னார் அவர். சரி கிளம்பலான்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம். வர்றதுக்கு லேட் ஆச்சுன்னா எத்தனை மணிக்கும் தெரியாமல் எப்படி இருக்கிறது வாங்கினார். அதனால் வந்துட்டோம். காலையில் டிஃபன் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் வந்தேன். இட்லியெல்லாம் சுட்டு வச்சுட்டு தான் வந்தாச்சு. இட்லி சட்னி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு வந்தேன். போயிட்டு லஞ்சு தான் செய்யணும், போய் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம். 7:30 மணி 7:45 தான் ஆச்சு. இன்னும் 8 மணி ஆகிருக்கும். போனோம், வீட்டில் போய் லஞ்ச் செய்கிற வேலை தானே, வேறு வேலையும் ஒன்றும் இல்லை. அதனால் அப்படியே போய் பார்த்து சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு துணியெல்லாம் எடுத்து காய வச்சுட்டு அப்புறமா போய் சாப்பிட்டுக்கலான்ட்டு துணி காய வச்சேன். காற்று நல்லா காற்றடிக்குது, நல்லா குளிராக இருக்குது. 8 மணி ஆயிடுச்சு, ஆனால் நல்லா குளிராக இருக்குது பாருங்கள். அப்படியே பனி, எப்படி பனி பெய்யுது, குளிராக இருந்துச்சு. சரி துணி போட்டுட்டு இனி போய் சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு இட்லியும் தேங்காய் சட்னியும் வந்துச்சு, பொடி வச்சுட்டு சாப்பிட்டுட்டு லஞ்ச் வேலையை ஆரம்பிக்கலான்ட்டு. அப்போ இட்லிக்கு மாவு அரைக்கிறதுக்கு ஊற வச்சுட்டு சாப்பாடு குக்கரில் வச்சுட்டேன். நீ கேரட் உருளைக்கிழங்கு கூட்டும் வைக்கலான்ட்டு கேரட் அறுத்து வச்சுட்டு உருளைக்கிழங்கு போட்டுட்டு தக்காளி போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு வரமிளகாய்த்தூள் கொஞ்சம் போட்டு மூடி வச்சிடலாம். அது வேகட்டும். அதுக்கு தேங்காய் சீரகம் கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வச்சிட்டேன். நீ சாம்பார் ஊற்றி வச்சுருக்க, அது ரெடி ஆயிடுச்சு. இப்போ கூட்டுக்கு தேங்காய் சீரகத்தை போட்டு கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு தாளித்து கொட்டிக்கலாம். இப்போ இது ஆயிடுச்சு. இன்றைக்கி கடுகு கறிவேப்பிலை கொஞ்சம் வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு அதை எடுத்து கூட்டில் கொட்டி கலக்கி எடுத்து வச்சாச்சு. இப்போ கூட்டு ரெடி ஆயிடுச்சு. சாம்பாரும் தாளிச்சாச்சு. சாம்பார் கூட்டு எல்லாம் ரெடி ஆயாச்சு. கேரட் உருளைக்கிழங்கு கூட்டும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இஞ்சி புளி இருந்தது, பின்ன அதையும் கொஞ்சம் வச்சுட்டு ஒரு காந்தாரி மோர் வாங்கிட்டு வந்திருந்தார், அதையும் சோடா விட்டு கலக்கிட்டு அப்போ எல்லாம் வச்சு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு தான் இனி மத்தியானம்